ஹலோ கண்ணுக்குட்டீஸ், வெல்கம் டு அனிதா சம்பத் vlogs. இந்த vlogல நான் ரீசெண்டாக குவைத்துக்கு போயிருந்தேன். பொங்கல் அன்னைக்கு பொங்கல் சரவடி அப்படின்னு சொல்லிட்டு குவைத் தமிழ் சங்கம் ஒரு ஈவெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக போயிருந்தேன். ஸோ அன்னைக்கு நடந்ததெல்லாம் நான் உங்களுக்கு இந்த vlogல காட்டுறேன். போன உடனே அங்கேயே வந்து 6th ஃப்ளோரில் ஒரு கேன்டீன் மாதிரி வச்சுருந்தாங்க. அங்கே போயிட்டு நான் ஒரு காஃபி ஆர்டர் பண்ணி குடித்தேன். குடிச்சிட்டு என்னோடய ரூமை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது வந்து நெக்ஸ்ட் டே. ரூம் சூப்பராக இருந்தது. என்ன பிரச்சனைனா குளிர் வந்து ரொம்ப ரொம்ப மோசமாக இருந்தது. கிட்டத்தட்ட 9 டிகிரிஸ் தான் இருந்தது. என்னால் சுத்தமாக குளிர் தாங்கவே முடியல. ஜர்க்கின் இல்லாமல் என்னால் இருக்கவே முடியல. என் ஜர்க்கினே ஃப்ரீஸ் ஆகிருந்தது. இது மறுநாள் காலையில் எவ்வளோ அழகாக வந்து அந்த சன் ரேஸ் வந்து படுது பாருங்களேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு வந்து டீமே வந்து எனக்கு அஞ்சப்பரில் சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஊரில் எப்படியோ அதே அஞ்சப்பர் தான் அங்கேயும். அண்ட் நான் பட்டிமன்றம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டேன். என்னோடய ப்ளவுஸ் அண்ட் சாரீ எல்லாமே வெளியே எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து நம்மளோட நொலம்பூரா அண்ணா நகர் பக்கத்தில் அங்கே வந்து மயூரா சில்க்ஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் அங்கே தான் இந்த சாரீ எடுத்தது. வந்து சில்க் காட்டன் அரௌண்ட் ஒரு 5000 வந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் யூனிவர்சல் அடாப்டர் கொண்டு வரல. ஃபோன் சார்ஜே போட முடியல. அப்புறம் என் கூட டிஎஸ்கே வந்திருந்தாங்க. ஸோ அவங்க சொன்னாங்க பாத்ரூமில் வந்து ஒரு சார்ஜிங் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அதில் தான் நல்ல வேலை அவர் கொடுத்த ஐடியாவில் நான் ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணேன். அப்புறம் எனக்கு 2 அடாப்டர் கொடுத்தாங்க. ஒன்று வந்து குவைத் அடாப்டரே கொடுத்துட்டாங்க. ஸோ போட முடியல. இன்னொன்று சரியாக ஒர்க் பண்ணல. நான் எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். ஒரு பக்கம் தான் வெளியே வந்தது, இன்னொரு பக்கம் வெளியே வரவே இல்லை. ஸோ சார்ஜ் போட முடியாமல் நான் ரொம்ப ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன். இனிமேல் எந்த ஃபாரின் போனாலும் முதல்ல யூனிவர்சல் அடாப்டர் தான் எடுத்து பேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அப்படியே உங்களுக்கு வார்ட்ரோப் காட்டுறேன். சேஃப் லாக் இருந்தது, பாத்ரோப் இருந்தது. அப்புறம் இங்கே நிறைய இஸ்லாமிக் பீப்புள் இருக்கிறதுனால அவங்க நமாஸ் பண்ணுற அந்த இது இருந்தது. அப்புறம் ஏன் செப்பல் வந்து லைட்டாக தண்ணி போட்டதுக்கே செமச்சிலுன்னு ஆயிடுச்சு. அதனால் அந்த தரையில் போடுற அந்த அதை போட்டுக்கிட்டேன். அந்த காலில் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் ஈவெண்ட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் குவைத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி சாரி இப்போ நடந்துட்டு இருக்கிறதுலாம் வந்து ஃபஸ்ட்டு டே தான். ஸோ குவைத்தை வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ தமிழ் சங்கமில் இருக்க டீம் மெம்பர்ஸே வந்து எங்களை கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. பெருசாக குவைத்தில் பார்க்க ஒன்றும் இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் வந்து குவைத்தில் நான் ஃபஸ்ட்டு கல்ஃப் கண்ட்ரின்னு ஒன்று போனதே குவைத்து தான் முதல் முறையாக. ஸோ அப்போ வந்து 2 பக்கமும் ஒரே பாலைவனம் இருந்தது. பில்டிங்னு ஒன்று இல்லவே இல்லை. நான் இருந்த ஹோட்டல் தான் அங்கே இருந்த ஒரே பில்டிங். அதனால் நான் குவைத்துனாலே எனக்கு ஒரு பயம். ஆனால் இந்த வாட்டி நான் குவைத் போகும்போது சிட்டிக்கு என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஓ, சிட்டி இருக்குது, இங்கே மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து இந்த முறை தான் வரும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய டேட்ஸ் மரங்கள் வழி நெடுக இருக்கும். அப்புறம் நிறைய வந்து பில்டிங்ஸாக ஃபாரினில் துபாயெல்லாம் பார்க்குற மாதிரி பில்டிங்ஸ் இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் துபாய் லெவலுக்கு இல்லை, பட் பாப்புலேஷன் கம்மியாக அங்கங்கே வந்து நிறைய பில்டிங்ஸ் இருந்துச்சு. ஒரு சிட்டினா அங்கே கொஞ்சம் தள்ளி போனால் இன்னொன்று அந்த மாதிரி இருந்துச்சு. பட் லாஸ்ட் டைம் வரும்போது இப்படி இல்லை, ரொம்ப ஹாண்டிங்காக இருந்தது. அப்புறம் என்னை வந்து குவைத் டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. உள்ள டிக்கெட் எடுத்துகிட்டு மேலே போய் பார்க்கணுமாம்மா. வெளியே அடித்த விண்டில் வந்து என்னால் சுத்தமாக முடியல, மூச்சு கூட விட முடியல. அவ்வளோ மோசமாக இருந்தது அந்த விண்டுலாம். இன்ஃபேக்ட் இந்த ஒரு குட்டி வீடியோ எடுக்கவே என்னால் கையை வெளியே எடுக்க முடியல. என் ஜர்க்கின் பாக்கெட்லேருந்து வெளியே எடுக்க முடியல. அப்படி கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப மோசமான குளிருங்க குவைத்தில். நான் குவைத்துனால கல்ஃபு அங்கெல்லாம் வந்து சுடும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் அவங்க சொன்னாங்க 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது இங்கே கல்ஃப் கண்ட்ரீஸில். ரொம்ப -0 அதுக்கும் கீழே இந்த மாதிரி வந்து போயிடும். அப்படி இல்லைனா வந்து ரொம்ப 56 டிகிரி 58 டிகிரி இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அந்த வெயிலுக்கெல்லாம் வந்து காரே உருகிடும் போல் அந்த மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் நாங்கள் ஷாப்பிங்லாம் போனால் கூட காரை மட்டும் ஆஃபே பண்ண மாட்டோம், அது ஆன்லேயே இருக்கும். அப்படியே நாங்கள் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து ஏறிப்போம். ஏசி இல்லாமல் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்புறம் அங்கேருந்து ஓகே இந்த அடாப்டர் ஒன்று வாங்கலாம்னு சொல்லிட்டு நியர்பையில் ஒரு மால் இருந்தது. குவைத் மாலுக்கு போயிருந்தோம். அப்போ சொன்னார் இந்த சாண்ட்லியர் மிடில் ஒன்று இருக்கு இல்லையா, இது வந்து ஏதோ கின்னஸ் மாதிரி ஏதோ ஒரு ரெக்கார்டில் கூட இருக்குதாம்மா, ரொம்ப மிகப்பெரிய சாண்ட்லியர்னு சொல்லிட்டு அந்த மாலுக்கு கூப்பிட்டு போனாங்க. ஆனால் அடாப்டர் கிடைக்கல. திரும்பி நாங்கள் வந்துட்டோம். வந்து டின்னருக்காக நான் வந்திருந்தேன். பட் டின்னர் வந்து எங்களோட ஸ்பான்சரோட ஷாப்க்கே நாங்கள் போயிட்டோம். பட் அந்த ஹோட்டலில் இருந்த டின்னர் மட்டும் சும்மா நான் ஷூட் மட்டும் பண்ணிக்கிட்டேன். ஸோ குவைத்தில் எப்படிலாம் மக்கள் சாப்பிட்றாங்கங்கிறத நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக நான் அதை மட்டும் ஷூட் பண்ணிக்கிட்டேன். நான்வெஜ் ஐட்டம் வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அதாவது தாய்லாண்டு கூட பரவாயில்ல போல், அதை விட பயங்கரமாக இங்கே சாப்பிட்றாங்க. தாய்லாண்டு அளவுக்கு பூச்சிகள் சாப்பிட்றதில்ல. பட் இந்த மட்டன், சிக்கன், பீஃபு, இந்த மான், ஸோ இந்த விஷயங்களையும் வந்து பயங்கரமாக சாப்பிட்றாங்க. ஸோ நீங்கள் பார்க்குறதெல்லாம் பாருங்களேன். இந்த இறாலாம் எப்படி இருக்குன்னா அப்படியே பச்சையாக தாங்க வச்சுருக்காங்க. ஜஸ்ட் அது ஆரேஞ்சாக இருக்குது, அவ்வளோதான். அடுப்பில் போட்டால் அந்த சூட்டுக்கு ஒரு ஆரேஞ்சாக மாறும்ல, அவ்வளோதானே தவிர்த்து குக்கிங்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே தான் வச்சுருக்காங்க நான்வெஜ்ஜை. எல்லாத்துலையும் நான்வெஜ் கலக்குறாங்க. அப்புறம் இந்த ஹம்மஸ் இது வந்து நிறையா இருந்தது. அதெல்லாம் ஹெல்தி.
நான்வெஜ்ஜும் ஹெல்தி, பட் அவங்க வச்சிருக்கிறத பார்க்கும்போது எப்படி இருந்ததுன்னா கொஞ்சம் அவர்ஷனாகவே இருந்தது. இது வந்து ஆக்டோபஸ் நீங்கள் பார்க்குறது. அதாவது ஒரு மசாலா போட்டு ஒரு கலந்து அப்படி கொடுக்கும்போது நம்மளோட மதுரை ஹோட்டல், நம்ம ஹோட்டல்லாம் பார்த்தா ஆசையாக இருக்கும். நான்வெஜ் பார்த்தா ஒரு நண்டு, ஒரு எறா, சிக்கன், மட்டன்லாம் ஒரு குழம்பு, தொக்கா பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். இதில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அப்படியே பச்சையாக இருக்குது, அவ்வளோதான் அப்படின்றது. இதெல்லாம் பாருங்கள், அந்த எறா தெரிதா, பச்சை எறா ராவாகவே சாப்பிட்றாங்க. ஸோ அதெல்லாம் வந்து வயிற்றுக்கு பிரச்சனை ஆகாதா என்னன்னு தெரில. ஸோ எங்கே பார்த்தாலும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இது பாருங்கள், அந்த மியூசல்ஸும் ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த சிப்பி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு குக்டு அந்த மாதிரி இல்லை, அதில் மசாலாவும் இல்லை. பட் எதுவும் குவைத் மக்களுக்கு அது பிடிக்கும் போல். அப்புறம் ஸ்வீட்ஸ், டெசர்ட்ஸ் இதெல்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் கேட்டாங்க, நீங்கள் இங்கே சாப்பிட போகிறீங்களான்னு சொல்லிட்டு. இல்லை, சும்மா தான் வந்தேன் அப்படின்னு என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க. இல்லை, நான் சொன்னேன், நான் மாதிரி வீடியோ எடுக்க வந்திருக்கேன், நான் சும்மா உங்கள் ஹோட்டல் என்னெல்லாம் இருக்குன்னு காட்டிக்கிறேன்னு சொன்னேன். ஷவர்மா இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த ஊர் டிஷ்ஷஸ் தானே எல்லாமே. நிறைய பக்லவா, ஸ்வீட்ஸ் அதெல்லாமே நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ ஸ்வீட்ஸும் குவைத்தில் ரொம்பவே நல்லாவே சாப்பிட்றாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா நான் ஈவெண்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். இந்த ட்ரெஸ் தான் நான் ஈவெண்ட்டுக்கு வந்து வியர் பண்ணியிருந்தேன். நான் சொன்னேன் இல்லையா 5000 ருபீஸ் சில்க் காட்டன் சொல்லிட்டு. நிஜமாக சூப்பராக இருக்குங்க மயூராவில். எனக்கு கட்டும்போதுமே வந்து ரிக்ரெட்ஸே இல்லை. ஏன்னா நான் ஆன்லைனில் தான் பார்த்து வாங்கினேன். கடைக்கு கூட போகல, ஆனால் கொஞ்சம் கூட ரிக்ரெட்ஸே இல்லை. அந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, நாங்கள் ஈவெண்ட்டு கிளம்பியாச்சு. ஸோ போகிற வழியில் வந்து அங்கே என்ன மாதிரிலாம் பில்டிங்ஸ் இருக்குது, ரெசிடென்ஷியல் ஏரியா, ஹோட்டல்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு காட்டலான்ட்டு உங்களுக்காக ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ வீடியோ வந்து எடுக்கிறேன். மோஸ்ட்லி இங்கே பார்த்தீங்கன்னா பில்டிங்கோட கலர் பார்த்திங்கன்னா கலர்டாகவே இருக்காது. எல்லாமே வந்து இப்போ காசா கிராண்ட் பிராண்டு பில்டிங்ஸ்லாம் என்ன கலரில் இருக்குது, அந்த மாதிரி வந்து மண் கலரில் தான் மோஸ்ட்லி பண்ணுறாங்க. ரீசன் என்னென்னா, என்ன தான் பெயிண்ட் அடித்தாலும் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு உறிஞ்சு வந்துருமாமா, அதனால் மண் கலர் தான் மோஸ்ட்லி. அவ்வளோதான், ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி நாங்கள் போய் ரீச் பண்ணிட்டோம். ஜீ தமிழ்லேருந்து ஷாமலா சிங்கர் அவங்க வந்திருந்தாங்க. பாட்டு சூப்பராக பாடுவாங்க. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு எங்கள் ஈவெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் டிஎஸ்கே வந்திருந்தாங்க, சதீஷ் வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் 4 பேர் தான் போயிருந்தோம். சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. டிஎஸ்கே வந்து சூப்பராக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. அதாவது ஏதாவது ஒரு படத்தோட ட்ரைலர் ஓடுது, அந்த ட்ரைலருக்கு முழுக்க சண்டை காட்சி முதற்கொண்டு மியூட்டடாக இருக்கிற ட்ரெய்லர் வீடியோவுக்கு சண்டை காட்சி முதற்கொண்டு எல்லாமே அவரே மிமிக்ரி பண்ணியிருந்தார். அதையும் எந்த ஈவெண்ட்டு போகிறாரோ அதை பொறுத்து அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் அவங்களுக்காகலாம் பேசி சூப்பராக மிக்ஸ் பண்ணி செம்மையாக பண்ணியிருந்தார். அது சரியான டேலண்ட் ஆக்சுவலி. இந்த வீடியோ ஆக்சுவலி மொத்தமாக 3 மினிட்ஸு. நான் 3 மினிட்ஸு ஷூட் பண்ணியிருந்தேன். ஆனால் நீங்கள் 3 மினிட்ஸ் பொறுமையாக பார்ப்பீங்களா, இல்லை எனக்கு ஏதாவது காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வருமானு எனக்கு தெரில. அதனால் நான் இதிலேருந்து ஒரு 1 மினிட் மட்டும் வச்சுருக்கேன், நீங்கள் பாருங்களேன். private plating வந்து கேட்டாங்க தாராளமாக இருக்க போகுது. ரத்த சிந்தி வேர்வ சிந்தி நம்ம இந்திய தமிழ்நாட்டில இருந்து அனிதா சம்பத், ஷாமலா தேவி, சதீஷ்குமார், டிஎஸ்கே இவ்வளவு பேரை கஷ்டப்பட்டு கூப்பிட்டது யாருக்காக? இங்க இருக்கிற தமிழ் மக்கள் சந்தோஷமா வயிறு முழுக்க சிரிக்கிற ஒரே காரணத்துக்காக. எங்க போய் தமிழ்ச்சத்துக்கு வந்து கேட்டு பாரு, இங்க ஒரு தமிழ் சாம்ராஜ்யத்தை உருவாக்கி இருக்காங்க. எவ்வளவு பிடிச்சது அது ஒரு நான் பேசுறேன், நீ பேசுற, நான் பேசுறேன், நீ பேசுற, நான் கால் பண்ண, நீ கால் பண்ண, நாவலில் கொடுக்குற நீ வெளிக்கு போகுது. இதெல்லாம் பேர் தெரியுமா? ஐயோ, சீரியஸ்லி என்னால் நம்பவே முடியல. நான் வந்து டயலாக் மட்டும்தான் அவர் பேசுகிறாரு, மியூசிக் வேறு எங்கேயோ வந்து நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எல்லாமே அவர் தான் பண்ணார். அவ்வளோ ஒரு கிளாப்ஸ், ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. செம்மையாக இருந்தது அவர் பண்ணது. எனக்கும் வந்து ஐயோ இப்படிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது பார்க்கும்போது. அண்ட் அப்புறமா வந்து ஷாமலா பாட ஆரம்பித்தாங்க. எல்லோரும் செம்மையாக ஜாலியாக என்ஜாய் பண்ணி டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது காணங்கருங்குயிலே பாட்டு. பட் நான் அந்த சாங்கை போட்டேன்னா வந்து காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரனால தான் நான் போடலை. அண்ட் எல்லாருமே வந்து பர்ஃபார்மன்ஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஹோஸ்ட் பண்ணேன் இந்த ஷோவை. அப்புறம் எல்லோரும் பர்ஃபார்மன்ஸாக முடிச்சதுக்கப்புறமா இப்போ தான் முதல் முறையாக ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ ஃபோட்டோ நாங்கள் ஒன்றாவே எடுத்துக்கிறோம். அப்புறம் எடுத்து முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் சாப்பிட்றதுக்கெலாம் உட்காந்தோம், அதெல்லாம் எடுக்கணும்னு நான் நினச்சேன். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட சான்ஸே இல்லை. ஏன்னா கையெல்லாம் விரைச்சிருச்சு டோட்டலாக. அதுவும் சாப்பிடும்போது சாம்பாருக்குள்ளெல்லாம் கையை விட்டு சூடுக்கு நல்லா இருக்குன்னு கையை விட்டேன். அது பார்த்தா 30 செகண்டில் சில்லுன்னு ஆயிடுச்சு. அவ்வளோ கஷ்டப்பட்டேன். அப்புறம் இப்போ நான் வந்து ஸ்ட்ரீட் வந்து நல்லா குண்டும் குழியுமாக இருந்துச்சு. என்ன சார் உங்கள் ஊரும் இப்படி தான் இருக்குது அப்படின்னேன். இல்லை மேடம், எல்லா இடமும் இல்லை, இந்த மாதிரி 1-2 ஸ்ட்ரீட் அப்படி இருக்குன்னாரு. அதுக்கப்புறமா அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டு ரூமுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு திரும்பியும் வந்து நாங்கள் மீட் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஆனால் ட்ரெஸ் சேஞ்ச் நான் எங்கே பண்ணேன், நேராக போய் படுத்துட்டேன். ஸோ திரும்பி என் புடவையிலே நான் வந்துட்டேன். ஈவினிங்கும் தலையை மட்டும் வாரிட்டு வந்துட்டேன்.
ஸோ அங்கே வந்து இதோட ஸ்பான்சர்ஸ் இவங்க டீமோட ஹெட் சார் வந்து எல்லோரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார், எல்லோரும் ஈவெண்ட் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தமிழர்கள் அங்கே இருக்காங்க ஒன்றா அப்படிங்கிறத பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா சிங்கப்பூர், மலேசியா நமக்கு தெரியும் நிறைய பேர் இருப்பாங்கன்ட்டு. இன்ஃபேக்ட் துபாயில் கூட ஓரளவுக்கு தெரியும். பட் குவைத் மாதிரி ஊரில் வந்து இவ்வளோ தமிழர்கள் அது ஒத்துமையாக இருந்து எல்லோரும் மாறி மாறி அவங்கள சந்தோஷப்படுத்திக்கிறது, அவங்க ஒரு ஈவெண்ட் வச்சு அவங்களோட பிள்ளைகளோட கல்வியெல்லாம் பாராட்டி அவங்க வந்து அவார்ட்ஸ் கொடுத்தது, அதெல்லாம் வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அண்ட் எங்களை இவ்வளோ தூரம் அவங்க கூப்பிட்டு வந்து அவ்வளோ அழகாக பாசமாக ஹோஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போனது ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அண்ட் வந்து நைட்டு வேறு ஒரு டீம் வந்து எங்களை வெளியே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. நம்ம இந்த டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா, அதாவது எங்களை ரூமில் விடுறதுக்கு தான் வந்திருந்தாங்க. பட் அப்படியே எங்களுக்கு வந்து குனாஃபாவும் வாங்கி கொடுத்து கூப்பிட்டு போயிருந்தாங்க. எங்களுக்கு செம ஜாலியாக ஆகிடுச்சு. நான் இது வரைக்கும் குனாஃபா சாப்பிட்டதே இல்லை. நிறைய பேர் வந்து கல்ஃப் போனால் குனாஃபா ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மேம் தான் எங்களுக்கு வந்து ரொம்பவே ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க குனாஃபா, காஃபி எல்லாமே. அப்புறம் இந்த கார் வந்து பாருங்களேன், செம்மையாக இருந்ததுங்க. இந்த கார் சொன்னாங்க, நம்ம சென்னையில் வாங்கினா இது வந்து 4 கோடி மேலே வருமாமா, இந்த ஊரில் 1.25 to 1.5 கோடி வருமாமா. அந்த அளவுக்கு நம்மளோட இந்தியாவில் வந்து அந்த காருக்கு டேக்ஸாமா. இந்த காரோட பேரை நான் மறந்துட்டேன், நேவிகேட்டரா இல்லை வேறு ஏதாவது பேராக தெரியல, நான் டோட்டலாக மறந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். 2 டைப் ஆஃப் குனாஃபா வாங்கி கொடுத்தாங்க. இப்போ கரண்ட்லி கட் பண்ணுறது வந்து க்ரன்ச்சியாக இருக்கக்கூடிய கிளாசிக் குனாஃபா. இதுக்கு முன்னாடி கட் பண்ணது அந்த டார்க் ப்ரௌனாக இருக்கிறது வந்து நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய குனாஃபா. ஸோ எனக்கு வந்து கிளாசிக் ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு குனாஃபா பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள். அப்புறமா ஈவெண்ட்லாம் முடிஞ்சு நாங்கள் எல்லாேருக்கும் பாய் சொல்லி மறுநாள் காலையிலே கிளம்பிட்டோம். ஏர்லியாகவே கிளம்பிட்டோம். நாங்கள் 7 o'clockலாம் கிளம்பி ஏர்போர்ட் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறி முடித்து நாங்கள் பஹ்ரைன் வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பஹ்ரைன் தான். அதில் ஒரு காஃபி ஷாப்பில் போய் நானும் ஷாம்லாம் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு போகலான்னு வந்தோம். அங்கே பாருங்களேன், காஃபி ஷாப்போட மேலே இருக்க லைட்டில் ஃபுல்லாக வந்து காஃபி கப்பாக வச்சு டிசைன் பண்ணியிருந்தாங்க அந்த சாண்ட்லியருக்கு பதிலாக. அது பார்க்குறதுக்கே ரொம்ப இன்னோவேட்டிவாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் வந்து 2 காஃபி, நாங்கள் 2 பேருக்கும் வியட்நாமீஸ் காஃபின்னு போட்டிருந்தாங்க. அது வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஒன்றும் இல்லைங்க, மேலே வந்து கொஞ்சம் க்ரீம் இருந்துச்சு, ஒயிட் க்ரீமா இந்த பீட்டன் க்ரீமா அது இருந்துச்சு. அதுதான் வந்து வியட்நாமீஸ் காஃபியாமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஆல்ரெடி ஏர்போர்ட்டில் கொடுத்த ஒரு வாழைப்பழம் வந்து ஏர்போர்ட்லேயே சம்வேர் வீட்டிலேருந்து எடுத்து தான் ஞாபகம் இல்லை, நான் ஒரு வாழைப்பழம் வச்சுருந்தேன். சாரி பஹ்ரைனில் தான் வாங்கினேன். பஹ்ரைன் கடையிலே நான் வாங்கின வாழைப்பழம் ஒன்று வச்சுருந்தேன். நாங்கள் வாங்கின சேர்த்த பில் என்னங்கிறது ஸ்க்ரீனில் இருக்க பார்த்திங்களா, அவ்வளோ வந்துச்சு பில்லு. அப்புறம் இந்த சிப்ஸ் பேக்கெட் என் பேக்லேயே இருந்தது. நட்ஸு நான் வீட்டிலேருந்தே கொண்டு வந்தேன். குவைத்திலேருந்து பஹ்ரைன் வரும்போது அந்த ஏர்போர்ட்டில் வந்து 70% கோகோ இருக்கக்கூடிய சாக்லேட் வாங்கிட்டேன். அதில் நிறைய ஃப்ளாவனாய்ட்ஸ் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ அந்த சாக்லேட் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்மல் சாக்லேட் தான் சாப்பிடக்கூடாது. 70% டார்க் சாக்லேட்டுன்னு போட்டிருந்தா நீங்கள் தாராளமாக அதை சாப்பிட்லாம். அப்புறம் வந்து ஷாமலா வரும்போது பயங்கரமாக சிரித்து இந்த படம் பார்த்துட்டு வந்தாங்க. சந்தானம் அண்ணாவோட படம், இது ராஜான்னு வரும், ரொம்ப நல்ல படம். என் ஃப்ரெண்ட் கூட நடிச்சிருக்காங்க அதில். அப்புறமா எங்களுக்கு வந்து டின்னர் அவங்களே ப்ரொவைட் பண்ணாங்க. நான் நினச்சேன் பசியில் தான் போவோம் போலன்னு. பரவாயில்ல, அவங்க வந்து டின்னர் ப்ரொவைட் பண்ணாங்க. என்ன கொடுத்தாங்கன்னு காட்டுறேன். நான் வந்து வெஜிடேரியன் சூஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்து ஒரு கூட்டு, ஒரு குழம்பு, நடுவில் ரைஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஒரு சப்பாத்தி, பன்னு, தண்ணி, ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்துட்டேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் vlog கைஸ். நான் இந்த பாய் சொல்கிற வரைக்கும் யாரெல்லாம் இந்த vlog பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கெல்லாம் ஒரு விர்ச்சுவல் ஹாக்ஸ்.